யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால், என் ராஜ்யம் இது போதும். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. சொல்லுங்க. அவர் ராஜா கேட்குறான், நீங்கள் ராஜாவா அப்படின்னு கேட்குறான். ஆண்டா ஆமாம் ராஜாப்பான்றாரு. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. நான் உலகத்தில் இருந்தாலும் உலகம் எனக்குள்ள இல்லை. நான் உலகத்தான் கிடையாது. உலகம் எனக்குள்ள வர முடியாது. நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகம் நம்மளை டச் பண்ண முடியாது. எதுவுமே சொல்கிறீங்க. இன்றைக்கி மெசேஜ் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க கிடையாது. நீங்கள் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க? நீங்களாம் யாருங்க? எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க? நம்ம இந்த ஊரில் இருக்கலாம், ஆனால் நம்ம இந்த ஊர் ஆள் கிடையாது. சொல்லுங்கள். இந்த ஊர் ஆள் கிடையாது. இங்கே சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தின் ராஜ்யம் உங்களை தொட முடியாது. இந்த உலகத்தினுடைய ஆளுகை செய்கிற பாவம் சாபம் எதுவும் உங்களை டச் பண்ண முடியாது. எத்தனை நம்புறீங்க? எந்த இதுவும் உங்களை தொட முடியாது. நீங்கள் எந்த உலகத்தை சேர்ந்ததுன்னா பரலோகத்தை சேர்ந்தவங்க. நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் ராஜாவாக இருந்தாலும் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை. அது ஒரு விதமான ஒரு சாத்தானுடைய ஆவிக்கு விரோதமாக போராடுகிற ஒரு தந்தை தாண்டரை இங்கே சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு உரிய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லி வருது பாருங்கள். இப்போ நம்ம எந்த உலகத்தின் பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். குஷ்டரோகியெல்லாம் தள்ளி வச்சுக்கிறாங்க. குஷ்டரோகியெல்லாம் அந்த காலத்தில் குஷ்டரோகி யாரும் தொடக்கூடாது. தொட்டால் என்ன ஆகுங்க? சொல்லுங்கள். தொட்டால் என்ன ஆகும்? தீட்டு. ஏன் தீட்டு? கேட்குறது நல்லது கேள்வி. ஏன் தீட்டுங்க? குஷ்டரோகத்தை தொட்டால் அந்த குஷ்டரோகம் யாருக்கு வந்துடும்? அவங்களுக்கு வந்துடும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை நம்புறீங்க? கடவுள் சொல்கிறாரு, குஷ்டரோகியை தொட்டுட்டா அந்த குஷ்டரோகம் யாருக்கு வந்துடும்? அவங்களுக்கு வந்துடும். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் 1000 வியாதி இருக்கலாம், பல ஆயிரம் காரியங்கள் இருக்கலாம், எதுவும் என்ன அட்டாக் பண்ண முடியாது. சொல்லுங்கள். எதுவுமே என்ன தொடுவதுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. எதுவுமே நம்புறீங்க? உங்களை தொடுறதுக்கு உங்களை தொட முடியுமா? சாது சுந்தர் சிங் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாரு பாருங்கள். அப்போ மந்திரவாதி ஒருத்த வந்து மேஜிக் பண்ணி என்னென்னமோ மந்திரத்தை காமிச்சிட்ருக்கான். என்னென்னமோ மந்திரம் அவன் பாக்கெட்லேருந்து எடுக்கிறான், இங்கேருந்து என்னென்னமோ மேஜிக் பண்ணிருக்கான் பாருங்கள். பண்ணிருக்கும் போது சாது சுந்தர் சிங் வந்து அந்த பைபிள் படிச்சுட்டு இருந்தான். பைபிள் படிக்கும்போது நிறையா கூட்டம் வந்து கவனிக்கதான். அவன் பண்ணுற அந்த மேஜிக் ட்ரிக்ஸை பார்த்து ஒரே கை தட்டுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கான். ஆனால் சாது சுந்தர் சிங் மட்டும் அவன் பக்கமே கண்டுக்கலையாம் பாருங்கள். பைபிள் படிச்சுட்டு இருந்தான். அப்போ சாது சுந்தர் சிங்கை பார்த்து சொன்னான்னா, நான் என் கிட்ட இருக்கிறத உங்கள் பாக்கெட்டில் என்னால் வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாலாம். அவர் சொன்னாரா, சாது நீ செய்ப்பா அப்படின்னார பாருங்க. அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான் பாருங்கள். இவர் பாக்கெட்டில் இருக்கிறது அவர் பாக்கெட்டுக்கு போகவே முடியல. அவர் பாக்கெட்டில் இருக்கிறதும் இவர்கிட்ட வர முடியல. மிகப்பெரிய தந்திரம் பண்ணி மற்றவட்டெலாம் எடுத்துட்டான், ஆனால் இவர்கிட்ட மட்டும் எடுக்க முடியல. அப்போ அவன் சொன்னான்னா, நீங்கள் பைபிள் படிச்சுன்னு இருக்கீங்க, அந்த பைபிள் எடுத்து வச்சுருங்க, இப்போ நான் உங்களுக்கு மந்திரம் பண்ணுறேன், மேஜிக் பண்ணுறேன், இப்போ பாரு வருமானா. சரிப்பான்னு சொல்லிட்டு பைபிளை எடுத்து வச்சிட்டாரான். இப்பயும் பண்ணி பார்த்தானோ ஒன்றும் வரலையாம். வந்துட்டு சொன்னாரான், ஐயா சாது சொன்னாரான், அப்புறம் பண்ணி அந்த மந்திரத்தை அவன் பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலை. சொல்லும் போது சொன்னான்னா, என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய பவர் வந்து இவர்கிட்ட வேலை செய்யலை, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டானா, இந்த உலகத்திலே நான் செஞ்சு தோற்று போனது உங்கள்கிட்ட மட்டும்தான், எப்படி உங்களுக்கு இவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாரா. எப்பா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்கள். எங்கே இருக்கிறாரு? யாருக்குள்ளே இருக்காரு? உங்களுக்குள்ளே இருக்காருங்க. நம்புறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்காருன்னு. உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரிய பிள்ளை நீங்கள் இல்லை. நம்புறீங்களா? இந்த உலகத்தினுடைய எத்தனை ஆவிகளும் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால் இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க. குஷ்டரோகியை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறான். இயேசு அப்பா போய் என்ன பண்ணுறாரு? குஷ்டரோகியை தொட்ட உடனே குஷ்டரோகம் இவருக்கு வந்துடுமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். தொட்ட உடனே இவருக்கு கண்டிப்பாக குஷ்டரோகம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தொட்ட உடனே என்னாச்சு?
சொல்லுங்கள், தொட்டோம் என்னாச்சு? யார் மாறினது? யார் மாறினதுங்க? சொல்லுங்கள். இன்றைக்கி எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்றதை முதல் நீங்கள் நம்பணும். நம்புறீங்களா? குஷ்டரோகியை இவர் தொட்ட உடனே குஷ்டரோகி மாறிட்டான். இந்த குஷ்டரோகம் இவரை தொட முடியவில்லை. சொல்லாமா? எந்த வியாதியும் சொல்லுது, டெய்லி சொல்லணும், எப்பா இந்த உலகத்தில் நான் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய எத்தனை வியாதியும் எத்தனை விதமான தீங்கும் எவ்வளோ பிரச்சனைகளும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்றது தைரியமாக பேசணும். எதுவுமே பேசுறீங்க அப்படி தைரியமாக? எதுவும் உங்களை வந்து தொட முடியாது. சொல்லு, உங்களை வந்து தொட முடியாது. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்கிட்ட எல்லாமே இருக்குது, டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது. எது இருந்தாலும் எதுவும் என்ன தொட முடியாது. சொல்லுங்கள், எது இருந்தாலும் எதுவும் என்ன தொட முடியாது. எத்தனை டிவி இருந்தாலும் எத்தனை சேனல் இருந்தாலும், இதை போல் நான் சும்மா டிவின்னு சொல்கிறேன், இதை போல் உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் எந்த பாவமும் உங்களை தொட முடியாது. நம்புறீங்களா? எந்த பாவமும் எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. ஏன் தொட முடியாது? எத்தனை சொல்கிறீங்க உங்களை தொட முடியாது? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவங்களும் யாரையும் தொடக்கூடாது. அவங்களும் போயிட்டு இதை மாதிரி பெரும்பாடு உள்ள இதுக்குள்ளே மக்கள்கிட்டே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளும் இயேசுவை தொட்ட உடனே அவங்க மாறிட்டாங்க. சொல்லாமா? இன்னைக்கு கடவுள் சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போனால் உலகம் மாறின ஒழிய நீங்கள் மாறக்கூடாது. எதோ சொல்கிறீங்க பாஸ்டர், ஒரே பாவமான பசங்க கூட இருக்கேன் பாஸ்டர், என்னை சுற்றி ஒரே பாவமான ஆட்கள் தான், என்னை சுற்றி எல்லாமே பாவம் செய்கிற ஆள் தாங்க. எத்தனை பேர் சுற்றி பாவம் செய்கிற ஆளாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள மாற்றுற ஒழிய அவங்க உங்களை மாற்றக்கூடாது. ஏன்னால் நீங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த பூமிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் இல்லை, நீங்கள் அவர்களை மாற்றக்கூடிய பிள்ளைகள். எத்தனை சொல்கிறீங்க? அவளை மாற்றக்கூடிய பிள்ளைகள். அதனால் போகும்போதே அந்த பிரசனத்தோடு போகணும். எத்தனை சொல்கிறீங்க? போகும்போது பிரசனத்தோட. இந்த பூமியில் இருந்தாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை நான் ஒரு நாள் எதுவுமே என்னை தொட முடியாது. நம்புறீங்களா? தொட முடியாது. எந்த காரியமும் இல்லை தொட முடியாது. அப்போ டெய்லி எழுந்தோன்னு சொல்லணும், கடவுளுடைய பிரசனத்தோடு போகணும். ஒரு வீட்டுக்கு தெருவில் நடந்து போகும்போதே, பேதுரு நடந்து போகும்போது என்னாச்சுங்க? பேதுரு நம்ம நடந்து போனால் நாயாக துரத்துது. வாக்கிங் காலில் போனால் பாதி பேர் நாயை துரத்துது பாருங்க. பேதுரு நடந்து போகும்போது பேதுரு நடந்து போய் அந்த நிழல் மேலே படணும்னு சொல்லி வச்சுருக்காங்களாம். எப்படி போய்ட்டு இது பாருங்க. நீங்கள் யாருன்னா அப்படி போனால் ஒரு அற்புதம் நடக்குது அவங்க வீட்டில். 4 கதை பேசுகிறவங்க வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோங்க? ஒரு 4 கதை பேசுகிறவங்க, காசிப் பேசுகிறவங்க, எத்தனை பேர் கதை பேசுகிறவங்க இருப்பீங்க? இங்கே யாரா கதை பேசியிருக்கீங்களா? தேவையில்லாத கதைகள் பேசுகிறேன் நினைக்கிங்களா? அப்படியே இருந்தாலும் கை தூக்கு போகிறது இல்லை, அப்படி தானே? ஒரு 4 பேர் கூட்டி சேர்ந்துன்னு 4 விதமான கதைகள் பேசுவோம். இங்கே உட்காந்து ஒபாமா பற்றி பேசுவோம், ஜார்ஜி இவரை பற்றி பேசிட்டு இருப்போம். அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தமும் இருக்காது. இங்கே உட்காந்து வேறு யாராக பேசிப்போம், காசிப் பேசிகிட்டு இருப்போம். 4 காசிப் பேசுகிறவங்க உங்களை சுற்றி இருப்பாங்க. சொல்லுங்கள், உங்களை சுற்றி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போனால் அந்த 4 பேரும் கடவுளை பற்றி பேசுவாங்க. ஏன்னால் உங்களுக்குள்ள கடவுளுடைய பவர் இருக்குது, தேவனுடைய வல்லம் இருக்குது. 4 பேர் 4 விதமாக கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற வல்லமை அவங்கள வேற மாதிரி மாற்றிடும். அவங்க பேச்செல்லாம் எப்படி பேசுனா, கர்த்தர் நல்லவர்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எத்தனை சொல்கிறீங்க? நீங்கள் போய் மாறிடக்கூடாது. ஒரு 4 பேர் 2 சிகரெட் அடிக்கிற, 4 தண்ணி அடிக்கிறன்னு போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஒருத்தர் சர்ச்சில் அப்படி தான் ஜோம் பண்ணியிருக்காங்க, சிகரெட் விட்டுருணும் ஐயா, சிகரெட் விட்டுருன்னு ஜோம் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்து சிகரெட் விட்டுருக்காரு. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், புதுசாக சொல்கிறேன், சிகரெட் விட்டாங்க. சொல்லிட்டார், ஒரே சந்தோஷம், ஐயா சிகரெட் விட்டார். எப்படியா சிகரெட் விட்டேன்? ஆமாய்யா, எல்லாம் ஜோம் பண்ணி சிகரெட் விட்டுட்டோம், இப்போ பீடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஐயா அப்படின்னாலும். ஏன்னா சிகரெட் ரேட் ரொம்ப அதிகமாக போச்சு, நீங்களாம் சொன்னீங்க, அதனால் இப்போ என்ன பண்ணேன், சிகரெட் விட்டுட்டு இப்போ பீடியில் இறங்கிட்டேன் அப்படின்னாலும். ஆள் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். சில பேர் மாற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் போனால் 4 பேர் அழுகுறவங்க, நீங்கள் போனால் இன்னும் அழக்கூடாது. சொல்லுங்கள், நீங்கள் போய் ஜோம் பண்ண போகிறீங்க வீட்டில், அவங்களே 4 சோக கதை சொன்னால் நீங்கள் உட்காந்து, ஆமாம் சார் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, மாமியாரே இப்படி தாங்க, மருமகளே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 சோக கதை. நீங்கள் யாரா இப்படி புதுசாக கல்யாணம் இருக்கீங்க, அதனால் உங்களை நான் எதை சொல்கிறேன் நினச்சக்கூடாது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னு. நீங்கள் போனீங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாற்றும்படி கடவுள் உங்க கூட வச்சுருக்காரு. எதுவுமே சொல்கிறீங்க. நீங்கள் போனால்
குறை சொல்கிறவன் இருப்பான், தப்பு செய்கிறவன் இருப்பான், பாவம் செய்கிறவன் இருப்பான். ஆனால் நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்தையே மாற்றிடுவீங்க. அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிடும். எதுவுமே நம்புறீங்க மாற்றிடுன்னு சொல்லிட்டு. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருந்தும் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. எதுவும் சொல்கிறேன், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. 4 பேர் தப்பு செய்யணும், 4 கெட்ட வார்த்தை பேசட்டும், அசிங்கமாக எவனோ பண்ணிட்டு போங்க, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய காரியத்தை மட்டும் தான் சிந்திக்க போகிறேன். 4 பேர் 4 விதமாக பேசுறத நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னை பார்க்கும்போது அவங்க மாறணும். எதுவுமே சொல்லுங்க, மாறணும். மாற்றம் வருவோம் வராதுங்க. சான்ஸு இல்லாதனால நிறைய பேர் தப்பு செய்யாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர் சான்ஸு சொல்லுங்கள், சான்ஸு இல்லாதனால தப்பு செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை சான்ஸ் வந்தாலும் நான் தப்பு செய்ய மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகள், நம்புறீங்களா? எத்தனை சான்ஸ் வந்தாலும் நான் செய்ய மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் அதான் பேச போகிறோம். சொல்லுங்கள், என்ன பேச போகிறோம்? சொல்லுங்கள், என்ன பேச போகிறோம்? என்ன பேச போகிறீங்களோ அப்படின்றீங்களா? என்ன பேச போகிறோங்க? நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவங்க நீங்கள் இல்லை, நம்புறீங்களா? உங்களை பார்த்தா ஒரு தெய்வீக பிரசன்னம் வரணும். அன்னை தெரசா அம்மா ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் காசு கேட்டிருக்காங்க. அவன் என்ன பண்ணிக்கிறான், வாயில் போட்டிருக்கான் அந்த பம்பராக எச்சையை அவன் கையில் துப்பியிருக்கான். துப்புனோடனே அந்த அம்மா என்ன சொன்னாலாம், இந்த பம்பராக எச்சையை நான் எனக்காக வச்சுக்கிறேன், இந்த கையை நீட்டி இந்த கையில் என் பிள்ளைங்களுக்கு எதனா கொடுங்கன்னு சொன்னோன்னே அவன் காரை விட்டு இறங்கி அந்த அம்மாவுக்கு மன்னிப்பு கேட்டு, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் தரமான்னு சொல்லி அட்மாஸ்பியரே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்மளை யாரா ஒருத்த அப்படி எச்ச துப்பி தானே பண்ணியிருப்பீங்க? உங்களை யாராவது இப்படி எச்ச துப்பி தானே பண்ணியிருப்பீங்க? அந்த எச்ச கையிலே பலாரம் அரைஞ்சிருப்பீங்க. உன்னை காசு கேட்டால் காசு கொடுத்துருங்க, நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அம்மா அன்னை தெரசா அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எதோ சொல்கிறீங்க, உங்களுக்குள்ள தேவோட ஆவி இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எதோ சொல்லுங்கள், குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் வருது? குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது? குடும்பத்தில் ஏங்க ஃபேமிலியில் பிரச்சனை வருது? ஈகோ தான். ஈகோ பண்ணிட்டா பிரச்சனை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுமா? இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாபிக் எடுத்து நான் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிளான் பண்ணுறேங்க. அது ஒரு நாள் பார்ப்போம். சரி, எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேச போகிறோம்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். கர்த்தருடைய உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம எடுத்து வாசிக்கலாம். Matthew chapter 6 verse 20-24. இனி ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம்? நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, உலகத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். எத்தனை சொல்கிறீங்க? உலகத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. பரலோகத்தில் எப்படிங்க பொக்கிஷம் சேர்க்க முடியும்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை எப்படி சேர்க்க முடியும்? சேர்க்க முடியுமா? எப்படி சேர்க்க முடியும்? இங்கே வச்சாவே திருடம் போயிடறாங்க, மேலே வசனம் சொல்லுது. பரலோகத்தில் எப்படி போய் உங்கள் பொக்கிஷத்தை சேர்க்க முடியும்? சொல்லுங்கள், எப்படி சேர்க்க முடியும்? வெளியே போகிறீங்க, ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தது யாருக்கு செஞ்சது போல் பரலோகத்தில் நீங்கள் ஒரு நன்மை செஞ்சுருக்கீங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த நல்ல வார்த்தை பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீங்க. தப்பு செய்யும் போது தப்பு செய்யாமல் அந்த இடத்த விட்டு போனீங்கன்னா பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க. எதோ சொல்லி சேர்த்து வைக்கிறீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது, நல்ல காரியத்தை செய்யும் போது பரலோகத்தில் உங்களுடைய கணக்கு ரிவார்டு ஏறிக்கொண்டே போகிறது. நம்புறீங்களா? ஒரு ஆத்துமாக்கு இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா அந்த ஆத்துமா ரட்சிக்கப்போட விலையேறப்பெற்ற ஆத்துமா பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. படிக்கலாம் பாருங்கள், படிச்சுட்டு வருவோம். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ. ஃபுல் மெசேஜ் இன்னைக்கு என்ன பேசிட்டு வரோம்? உலகம் உங்களை ஆளுக்கு செய்யக்கூடாது, நீங்கள் உலகத்தை ஆளுக்கு செய்யணும். ஒரு தும்பல் வந்துருச்சுன்னா, ஒரு சளி பிடிச்சிருச்சுன்னா
வேறு யாருன்னா சளி பிடிச்சா கூட உங்களுக்கு சளி பிடிச்ச மாதிரி நீ ஆகிடுவீங்க. ஆகிட மாட்டிங்களா? வந்துடும். அப்படி வரக்கூடாது. ஒரு சின்ன தும்பல் வந்துருச்சுனாவே ஒரு பெரிய பயம் வந்து கொரோனா இருக்குமோ என்னன்னு தெரில அப்படின்ட்டு அப்படி ஆகக்கூடாது. நீங்கள் டாமினேட் ஆகக்கூடாது. வெளியே நீங்கள் துரத்தணும். சாத்தானுடையாவே நீங்கள் என்ன பண்ணணும்? வெளியே துரத்தணும். பாருங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் பணம்னு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுவோம். பணம் தேவை, பணம் நல்லது. ஆனால் பணத்தை விட கடவுளுடைய பிரசனம் நல்லது. என்ன சொல்கிறீங்க? பணத்தை விட கடவுளுடைய பிரசனம் நல்லது. ஏங்க சர்ச்சுக்கு வரல? வேலைக்கு போயிட்டாங்க. ஏங்க ஜபம் வச்சுங்க? ஜபத்துக்கு வரல? வேலை முக்கியம் பாஸ்டர். வேலை முக்கியம்தான். ஆனால் வேலையை விட கடவுளுடைய பிரசனம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கடவுளுடைய பிரசனத்துக்கு நேரத்தை கொடுக்கணுமா? படிக்கலாம் பாருங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. எங்கே இருக்குது உங்கள் பொக்கிஷம்? எங்கேயோ சொல்லுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்குது. உங்கள் இருதயம்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா பீரோவில் நகையை வச்சுட்டு வந்துட்டேன், வீடு வர பக்கத்தில் திருடெல்லாம் வரேன்றான்னா வந்து உங்கள் நகையை குறித்தே உங்கள் கவலை இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. வீட்டில் போய் என்ன செய்ய போகிறனோ இங்கே உட்காந்துட்டு என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறனோ கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயத்தை அங்கே மாற்றக்கூடாது. உங்கள் இருதயத்தை கடவுளுக்கு கொடுக்கணுமா? அடுத்து படிக்கலாம் பாருங்கள், படிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின், இங்கே கர்த்தர் சொல்கிறார். நம்ம மெசேஜ் இன்னைக்கு ஃபுல் டாபிக் என்ன பேசிட்டு வரோம்? நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, நீங்கள் உலகத்தை ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவோம். இந்த மெசேஜ் முடிவுக்குள்ளே நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். படிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இந்த கண்ணுனா என்னத்தை குறிக்குது? கண் எதை குறிக்குதுங்க? ஆவிக்குரியதுல கண் வந்து எதை குறிக்குது? எப்படி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, அதனால் நான் என்னத்தை சொல்லணும் அப்படின்றீங்க. அப்படி தானே? கண் வந்து எதை குறிக்குது? நம்ம இந்த பார்க்குற கண்ணை சொல்லியா, உங்கள் மனக்கண்களை சொல்லுதான். கமெண்ட்ரியில் பார்க்கும்போது உங்கள் மனசை குறித்து சொல்லுது. உங்கள் மனசு தெளிவாக இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் மனசு படிக்கும்போது பண்ணு கண்ணுன்னு போட்டிருக்கீங்க, கண்ணு இல்லை, உங்கள் மனது தெளிவாக இருந்தால். இப்போ படிக்கலாம் பாருங்கள். உன் கண் தெளிவாய் இருந்தால், உங்க கண் இடத்துல மனசை போட்டுங்க. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உங்க கண் சரியா இருந்தா, உங்க மனசு சரியா இருந்தா உங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். வெளிச்சம் என்பது உள்ளத்தில் இருக்குது பாருங்க. கண்ணு, உங்க மனசு சரியா இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க? பிரைட்டா இருக்கும். படிக்கலாம் பாருங்க. உன் கண் கெட்டதாய் இருந்தால், உங்க மனசு கெட்டு போய் விட்டால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். பாவமோ தப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு யாரும் செய்யறது இல்லை. ஃபர்ஸ்ட் எங்க வருது? அது சொல்லுங்க, எங்க வருதுங்க? ஃபர்ஸ்ட் வந்து பிசாசு உங்க மனசுல செய்ய வச்சிருவான். எல்லாத்தையும் உங்க மனசுல ஓகே அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்கன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிருவீங்க. இதான் அங்கே வசனம் சொல்லுது. எந்த பாவமும் எந்த காரியமும் முதல் மனசில் தான் பிசாசு பிடிக்கிறான். உங்கள் உள்ளத்தில் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறான். உங்கள் மனசை அவன் கேப்சர் பண்ணுறான். பயமானாலும் கவலையானாலும் எதிர்காலத்து குறித்த பயமானாலும் வாழ்க்கை குறித்த எந்த பயமானாலும் ஃபஸ்ட்டு பிசாசு உங்கள் மனதை தான் அவன் பிசாசு பிடிக்கிறான். வசனம் சொல், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். எப்படி சொல்லுதுங்க வசனம்? உங்கள் மனசு சரியில்லாமல் போச்சுன்னா உங்கள் சரீரம் இருளாக இருக்கும். வீட்டில் காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பேங்க்கில் பணம் ஃபுல்லாக இருக்கலாம், எவ்வளோ காசு இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. சொல்லுங்கள், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. பாருங்கள், நிறைய டைம் பணம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது. இங்கே வசனம் சொல்லுது, உங்கள் மனசு சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். பாருங்கள், எல்லாமே மனசில் தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? யோபு வந்து எப்படி பிரச்சனையாச்சு? யோபுக்கு எப்படிங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? யோபு, நான் மிகவும் பயந்தது எனக்கு வந்ததுன்றார். இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ பிசாசு எப்போ பிரச்சனையை கொடுக்குறான்னா, ஃபஸ்ட்டு பிசாசு உங்கள் மனசெல்லாம் பயத்தை முதல் போடுறான் உள்ள. ஏதாவது ஒரு வியாதியை குறித்தோ வாழ்க்கையை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ பயத்தை உள்ளே போட்டு அதே பேச வச்சு கடைசியில் அதை நம்ப வச்சுருவான்.
இப்படி நம்ப வச்சுட்டா வாழ்க்கையே இருளாயிடுவான் பாருங்கள். வாழ்க்கையே இருளாயிடும். இங்கே சொல்லாத உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போனா உங்கள் மனசை சரி பண்ணிட்டா, சொல்லுங்கள், மனசை சரி பண்ணிட்டா இங்கே சர்ச்சுக்கு வரும்போது இங்கே எல்லாமே சரியாயிடும். எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? சர்ச்சுக்கு வரலாம், ஆண்டு கையை காலை உடச்சிடுவார், வண்டியில் போனால் எதுவும் ஆகிடும், அதுக்காக சர்ச்சுக்கு வரோம். இல்லை சார், சின்ன வயசுலேயே சர்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கேன், அதனால் சர்ச்சுக்கு வந்துடுறோம். அப்படி இல்லை. சர்ச்சுக்கு வந்தோடனே எங்கள் வார்த்தை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். அதெல்லாம் சர்வீஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். என்னென்னு பேர் வச்சுருக்கோம்? சர்வீஸ் டைம்னு பேர் வச்சுருக்கோம். சர்வீஸ்னால் என்னங்க? வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம் காருக்கெல்லாம். அதான் இங்கே சர்வீஸ். இங்கே வந்தோன்னா சர்வீஸ் பண்ணி கரெக்டாக என்ன ஆகிடும்? க்ளீன் ஆகிடுது பாருங்க. நீ ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்? நான் உலகத்தில் இருந்தாலும் உலகம் என்னை, சொல்லுங்கள், உலகம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, நான் உலகத்தை மேற்கொள்ள. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சரீரம், உங்கள் மனசை சரி பண்ணுனது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எதுவுமே பிசாசு உங்கள் மனசில் போட்டு உங்கள் மனசை கரெக்ட் ஆகிக்கிறான். முதல்ல உங்கள் மனசை ஸ்டெப் பண்ணுங்கன்றார், சரியாக்குன்றார். படிக்கலாம் பாருங்கள். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? எவ்வளவு அதிகமாக இருக்கும்? 2 எஜமான்களுக்கு, சொல்லுங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இங்க வந்து கையை தட்டி பாட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியே போன வேற வாழ்க்கை வாழக்கூடாது. 2 எஜமானுக்கு, சொல்லுங்க, 2 எஜமானுக்கு. ஆமாம் சார், சண்டே ஆனால் ஹோலி, அன்னைக்கு பரிசுத்தங்க. அன்னைக்கு ஒரு நாள் எதையும் பார்க்கறதில்ல. சண்டே ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமான நாள். அந்த நாளில் எந்த தப்பு எதையும் செய்யறதில்லை. ஹோலி ஒரு நாள் ஹோலிடே. அடுத்த 6 நாளும் அதுக்கு அத்த நேரம் வேற டே. ஃபஸ்ட்டு நாள் இந்த ஒரு நாள் சண்டே சார். சண்டே பயபக்தியாக இருப்போம். கடவுளோட பிரசனத்தில் நீ சர்ச்சுக்கு போகிறையா, ஆண்டோட சமூகத்தில் எந்த கெட்ட வார்த்தை, எந்த திட்டி எதுவும் பேசக்கூடாது. 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்தீங்களா, வசனம் சொல்லுது, உன் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுவோம். உள்ள நிம்மதி கண்டிப்பாக இழந்து விடுவோம். 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 காரியத்தை செய்ய முடியாதுங்க. ஒன்று பாவத்தில் இருக்கணும், இல்லை கடவுளோட பிரசனத்தில் இருக்கணும். 2த்தையும் ஒன்றாவே ஈவனாக போக முடியாது. ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணும், ஐயா ஒரு நாள் தப்பு செஞ்சே தெரியாமல். 2 வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. 2 வாழ்க்கை வாழ்ந்தால் வாழ்க்கை நிம்மதியை இழந்துடும். கர்த்தர் சொல்றாரு, 2 வாழ்க்கை நீ வாழவே முடியாது, ஒரே வாழ்க்கை தான் வாழ முடியும். 2 ட்ராக்ல நீ போக முடியாது பாண்டார். 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கு. 2 மனசோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிலையற்றவனாக இருப்போம். ஒரே இதை சூஸ் பண்ணுங்க, ஒரே வாழ்க்கையில் போயிட்டுருக்குன்னு வசனம் சொல்லுது. 2 இதை சூஸ் பண்ணாதீங்கன்றார். ஒன்று உலகத்துலையும் இருக்க முடியாது, கடவுளோட பிள்ளையாகவும் இருக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் உலகம் என்னை மேற்கொள்ள முடியலன்றார். நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், உலகம் என்னை ஆக்குப்பை பண்ண முடியல, நான் உலகத்தை சேஞ்ச் பண்ணிட்டேன்றார். எத்தனை பேர் நீங்கள் அப்படி தான் கடவுள் வச்சுருக்கா? டெய்லி வந்தோன்னு இந்த உலகத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் மாறிடக்கூடாது. இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் போன வேலை ஸ்தலத்தில், வீட்டில், எல்லாத்துலேயும் அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எதோ சொல்கிறீங்க, சர்ச்சுக்கு வரும்போது அன்பாக இருக்குது, வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி மாறிடுது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படியா இருக்கீங்க? சில பேர் சொல்லலாம், அம்மா நீ சர்ச்சுக்கு போகிற, எங்கே போகிற? சில பேர் வீட்டுக்காரர், அப்பா ஒரு வீட்டுக்காரர் ஒய்ஃபை கேட்டாரான், நீ சர்ச்சுக்கு போகிற மாதிரியான்னு தெரியலையே நீ இங்கேருந்து ஒரு மாதிரி இருக்க, சர்ச்சுக்கு போனால் வேறு மாதிரி ஆயிடுறே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரு கேட்டாரான். பாப்பா இப்போ வரல, அதுவும் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களை சொன்ன நினச்சிக்கூடாது, நீ யாரும் நம்மளை தான் பார்த்து சொல்லிட்டார் பொழுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவர் சொல்கிறார், நீ சர்ச்சுக்கு போகிற, எல்லாம் செய்கிற, ஆனால் உன்னோட காரியெல்லாம் பார்த்தா இப்படி திட்டுற, இப்படி பேசுகிற, இப்படி பண்ணுற, நீ என்ன சர்ச்சுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்றாராம். இப்போ அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டு வீட்டு சர்ச்சுக்கு வருவார்? சொல்லுங்கள், எப்படி சர்ச்சுக்கு வீட்டுக்கு வருவார்? நம்ம வாழ்க்கை மாறி இருந்தால் தான் அவங்க பார்க்குறாங்க, ஏங்க இவங்க கூட கடவுள் இருக்காருங்க, ஏதோ ஒரு வாழ்க்கை மாறி இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போகும்போது வேறு மாதிரி மாறிடக்கூடாது. சொல்லலாம், 2 எஜமானுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை வெறுத்து தள்ளிட்டு கடவுளுக்கு என்ன பண்ணணுமா, வர வேண்டுமா? அடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். நம்ம இந்த ஸ்டோரி எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை இருக்கீங்க? இது ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்? ஒரு பாஸ்டர் ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறார், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஸ்டைலாக ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு. நிறைய அல்லேலூயா சொல்கிறாங்க ஸ்டைலாக. சொல்ல என்ன பேசிட்டு வரோம்?
தெரியாமல் வந்துட்டோம் ஐயா, தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்றீங்களா? சரி, என்ன பேச நீ ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம் சொல்லுங்கள், என்ன பேசிட்டு வரோம்? இங்கேருந்து போன உடனே உங்கள் முகத்தில் ஒரு ஒளி வட்டம் தெரியணும், தெரியுமா தெரியக்கூடாதா? இங்கே வந்து போன ஒரு பிரைட்னஸ் இருக்குது, என்னன்னு தெரியல, இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறோமா, இவ்வளோ பிரைட்டாக எப்படி உங்களுக்குள்ளே இவ்வளோ பிரைட் வந்துச்சு? வீட்டில் போனோடனே இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க எப்படி சொல்லணும்? அங்கே சர்ச்சுக்கு போனாங்க, அவர் மெசேஜை கொடுத்தாரு, என் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சு, இப்படி மாறி இருக்க அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம்? நான் உலகத்தில் இருந்தாலும் சொல்லுங்கள், உலகம் என்னை மேற்கொள்ளாது. உலகத்தில் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, தேவனுடைய பிள்ளை நான், தேவனுக்குரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். சார்ல்ஸ் பின்னி ஒரு மெசேஜ் கொடுக்க போனாராம் பாருங்க, ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு மெசேஜ் கொடுக்க போனாராம் சார்ல்ஸ் பின்னி. எத்தனை பேர் சார்ல்ஸ் பின்னி தெரியும்? பென்னி கம்பெனி தெரியும், சார்ல்ஸ் பின்னி தெரில அப்படின்றீங்களா? சார்ல்ஸ் பின்னி எத்தனை பேர் தெரியுங்க? ஏதாவது புக்குக்கு படித்தாதானே பாஸ்டர், அம்மா படிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம பைபிள் படிக்கிறதே ரொம்ப அரிதாக இருக்குது, புக்கெல்லாம் நம்ம எங்கே படிக்குது? சார்ல்ஸ் பின்னி. இந்த வருங்காலத்தில் பசங்க யாரும் புக்கே படிக்க மாட்டுறாங்க பாருங்கள். ஸ்கூல் புக்கை எவன் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணு ஒன்று சொல்லுது, இந்த இது யூடியூப்பில் இந்த சார்ட்ஸை சொல்லுது, என்னுடைய ஹோம்ஒர்க் எவ்வளோ இருக்கும் உனக்கு தெரியுமா, கையே உடஞ்சி போயிடும் போல் இருக்குது அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்ட வந்து திட்டிட்டு பேசிட்டு வருது. ஒரு குட்டி பொண்ணு சொல்லுது பாருங்கள். சில பேருக்கு இந்த எக்ஸாமை யார் கண்டுபிடிச்சான்றது அவனை மட்டும் கண்டுபிடிச்சா எனக்கு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி பசங்க கோவத்தில் இருக்காங்க. பசங்களுக்கு அந்த புக்கை படிக்கிறதே கஷ்டம், அதே மாதிரி நமக்கு பைபிள் படிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். இது எங்கே சார்ல்ஸ் பின்னியை போய் நாங்கள் படிக்கிறது? தயவுசெய்து நீங்கள் சார்ல்ஸ் பின்னி இந்த உலகத்தை வெளியிடுறதுல நீங்கள் படித்து பாருங்கள், வாழ்க்கை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். நிறைய மிஷினரிகளாக இருக்காங்க, அவங்கள படித்து பாருங்கள். சார்ல்ஸ் பின்னி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு போயிருந்தாராம். போகும்போது அவர் கொஞ்சம் வழுக்கு தலை இருந்தனால அவரை பார்த்து பொம்பளை பசங்களாம் ஒரே சிரிச்சு கிண்டல், மொட்டை தலை பார்ப்பா, சொட்டை தலை வந்திருக்காரு அப்படின்னு ஒரே கிண்டல், அப்படியே ஒரு சிரிச்சு கும்மாளம் அடிச்சிட்டுது. சார்ல்ஸ் பின்னி வந்து ஒரு இடத்துக்கு 5 நிமிஷம் போனாலும் அவர் தேவனுடைய பிரசனத்தில் இருந்துகிட்டே இருப்பார், ஜோம் பண்ணினே இருப்பார். அவர் நிறைய ஜோம் பண்ணுவேன்றார், அவர் முட்டி போட்டு வேதத்தை வாசிப்பார், ஜோம் பண்ணுவார் சார்ல்ஸ் பின்னி. அவர் இந்த மாதிரி இந்த பசங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோன்னே இவர் சிரிச்சிட்டு அந்த பசங்களை சும்மா தான் பார்த்தாராம். சும்மா பார்த்துட்டு இவர் திரும்பிட்டார். இவர் பார்த்த உடனே அந்த பசங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முறைச்சதுனால இல்லை, அவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் உள்ள ஊற்றப்பட்டு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவங்க அந்த பசங்க அவங்க அழுவை நிறுத்தவே முடியலையாம். அவங்க அந்த பசங்க கிட்ட வந்துச்சு, ஐயா நீங்கள் எதுவுமே சொல்ல, நான் உங்களுக்கு கிண்டல் தான் பண்ணோம், ஆனால் நீங்கள் பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு அடைஞ்சி, இது வரைக்கும் எனக்கு அப்படி வந்ததில்லை, இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு பாவ உணர்வு, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு உணர்வு வந்ததே இல்லை. நீங்கள் வந்தோடனே உங்கள்கிட்ட இப்படி வந்துச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாராம் சார்ல்ஸ் பின்னி, கடவுளுடைய அன்பு உன்கிட்ட இருந்துச்சுன்னா ஒன்றை மாத்திரன்றார். சொல்லுங்கள், இந்த உலகத்தை டாமினேட் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் உலகத்தை நீங்கள் மாற்றும்படி கடவுள் வச்சுருக்காரு. அந்த சார்ல்ஸ் பின்னி அவர் சொல்கிறார், உலகம் போனால் அந்த சிரிச்சு கிண்டல் பண்ண பசங்க மாறிட்டாங்க. எத்தனை சொல்கிறீங்க, நீங்கள் போனால் அப்படி நடக்கணும், நடக்குமா நடக்காதா? நீங்கள் நல்லா அபிஷேகத்தில் அந்நிய பாஷையிலும் கடவுளோடு கூட பேசிட்டு இருந்து பாருங்கள். இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் சொல்கிறது பொய் இல்லை. கடவுளுடைய பிரசனத்தில் நிறைஞ்சிருந்து கடவுளுடைய பாடலை ஆராதிச்சு கடவுளை துதிச்சு போய் நின்று பாருங்கள், நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். கண்டிப்பாக நடக்கும். வசனம் படிக்கலாம் பாருங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். நல்லா சொல்லுங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. பிசாசு வரான், வந்து பார்த்தாலும் என்ன அவன் டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த பாவமும் எனக்குள்ள இல்லை, பிசாசுடைய எந்த காரியமும் எனக்குள்ள இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவன் என்கிட்ட பார்க்கும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை. பிசாசு உங்களை எப்போ வேலை செய்கிறான்? கொஞ்சம் பாவம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை இன்னும் அதிகமாக ஆக்கி அதை செய்ய வைக்கிறான் பிசாசு. சொல்லுங்கள், பிசாசு என்ன பண்ணுறாங்க? எப்படி பிசாசு வேலை செய்கிறான்? பிசாசு தோட்டத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது இந்த அம்மா தோட்டத்தில் போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கே போயிடக்கூடாது. இவங்க அந்த மரத்தாண்ட போய் நின்று போனதுனால தான் பிசாசு பேச ஆரம்பிக்கிறார், ஆக்டிவேட் ஆகுது. எப்படி ஆக்டிவேட் ஆகுது?
இந்த உலகத்தினுடைய காரியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா பிசாசு ஆக்டிவேட் பண்ணுறான். என் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் அதிபதி வருகிறான், சொல்லுங்கள், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. அவன் என்னை டாமினேட் பண்ணவே முடியாது. எத்தனை பேர் பிசாசினுடைய ஆதிக்கம் உங்களுக்குள்ள பாவம் இருந்தால், ஏதாவது காரியம் இருந்தால் மட்டும்தான் பிசாசு உங்களை டாமினேட் பண்ண முடியும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் கடவுளுடைய பலனும் கடவுளுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா அவன் உங்களை டாமினேட்டே பண்ண முடியாது. சொல்லுங்கள், பிசாசினுடைய கிரியல் உள்ள இருக்குதான்னு பார்க்கணும். பயம் இருந்துச்சுன்னா பயத்தை ஆக்டிவேட் பண்ணுறான் பிசாசு. வியாதியை குறித்த பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அது இருக்கிறத வச்சு அவன் ஆக்டிவேட் பண்ணுறான். என் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என்கிட்ட வரான், என் கிட்ட அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கேருந்து அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றார் ஆண்டவர். எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எத்தனை பேர் நீங்கள் இப்படி சொல்ல முடியும்? இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வாசிக்கும். இன்றைக்கி இந்த உலகத்தின் குறித்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கோம். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கி என்ன மெசேஜ் பேசிட்டு வரோங்க? என்ன பேசிட்டு வரோம்? உங்களுக்கு என்ன புரியுதோ இல்லையோ, இது புரிஞ்சால் போதும். என்ன பேசிட்டு வரோம்? என்ன பேசிட்டு வரோம்? அதுவே புரியலங்க ஏன்றீங்களா? என்ன பேசிட்டு வராங்க? நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதான் இதை சுற்றி வளைச்சு அதான் பேசிட்டுருக்கோம். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலகத்தினுடைய காரியம் என்னை இழுக்க முடியாது. படிக்கலாம் பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 John chapter 2 verse 13 to 17 எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். சொல்ல, பிதாவை கடவுளை குறித்து தெரிஞ்சிருக்கிறீங்களா? கடவுளுடைய சத்திய வசனம் உள்ள இருக்குதா? டெய்லி அந்த சத்திய வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா பிசாசு உங்களை தொட முடியாது. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? போன்றேன் பார்த்தோம். ஆண்டவர் சொன்னார், எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது. பிசாசு வந்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை உள்ள நிறைஞ்சதுனால பிசாசு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கே சொல்கிறார், நீங்கள் தேவனை அறிந்திருந்து கடவுளுடைய பிரசன்னத்தை அறிந்திருந்து. படிக்கலாம் பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பொல்லாங்கனை எப்படி ஜெயிச்சீங்கன்னு சொல்றாரு பாருங்க. படிப்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் சொல்றாரு. வசனம் சொல்லுது. பிசாசு எப்படி ஜெயிக்க முடியுமா? வசனம் சொல்லுது பாருங்க. இந்த உலகத்தை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? உலகத்தில் உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூறாது. இந்த உலகம் உங்களுக்கு இழுக்கும், ஆசை இழுக்கும். 4 இது பேசுவாங்க. பேசும்போது இதை சூப்பர், அது சூப்பர், இப்படி அப்படின்னு பேசுவாங்க. உலகம் இழுக்கும். பிசாசு பாவம் செய்யும்படி இழுக்க பார்ப்பான். 4 பேர் உங்களை செய்யறதை பார்க்கும்போது இவங்களே தப்பு செய்கிறேன், நான் செய்யறதுக்கு என்ன அப்படின்ற ஆசை வரும். இந்த உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்றார். அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய 3 பிசாசு கொடுத்து ஆளை அழிச்சறா பாருங்க. என்னென்ன சொல்லுதான்? இந்த 3 1 hour பேசுற டாபிக் இப்ப நான் எடுக்கல. ஏனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி. சொல்லாமா? தேவனுடைய உலகமும் உலகத்தினுடைய இச்சையை செய்கிறவர்கள் என்ன ஆயிடுவாங்களாங்க? உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். இந்த பாவம் செய்கிறவர்களுக்கு 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகத்திலும் தள்ளப்பட்டார்கள் வசனம் சொல்லுது.
ஆனால் கடவுளுடைய செய்கை செய்கிறவங்க, கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவங்க, வசனம் சொல்லுது பாருங்க, படிப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைப்பான். சொல்லுங்க, தேவனுடைய எப்பா நீ உலகத்தில் இருந்தாலும் உலகம் உன்னை மேற்கொண்டுன்னு சொல்லாத, உலகத்தினுடைய காரியங்களுக்கு நீ இடம் கொடுக்காத, உலகம் உன்னை மேற்கொள்ள முடியாது. பிதாவை தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சிருந்து, எப்படி அறிய முடியுமா? கடவுளுடைய வார்த்தையை அறிஞ்சிருந்தீனா, கடவுளுடைய சத்தியத்தின்படி செஞ்சினா, இரண்டாவது மரணமாகிய அக்கினி கண்டகத்துக்கு நீ போக மாட்ட. கடவுளுடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் என்ன சொல்லுதுங்க? அவன் என்றென்றைக்கும், சொல்லுங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பரலோகத்தில் ஆண்டோட சம்மதி என்றென்றைக்கும். சரி, இப்போ நான் எப்படிங்க இதை செய்கிறது? இந்த உலகத்தில் என்னால் தப்பு செய்யாமல் இருக்கும்போது ஏதாவது செஞ்சிடறேனே, எப்படி நான் தப்பு செய்யாமல் இருக்கிறது? எப்படி நான் ஜெயிச்சு வெளியே வருது? வசனம் அடுத்து சொல்லுது பாருங்கள், அப்படியே எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம்? நான் இந்த உலகத்துக்குரியவனாக இருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு செய்ய மாட்டேன். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தின்குரிய காரியங்கள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரோம். இப்போ யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் 5ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, எப்படி வாழ்க்கை நல்லா வாழ்வது, வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி நான் கடவுளோட பிரசன்னத்தில் இருப்பது. இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். உங்களில் நிலைத்து ஒன்றும் சொல்லுவேன், சிம்பிளுங்க. கர்த்தாவே, இந்த பூமியில் என்னால் வாழ ஸ்ட்ரென்த் இல்லை, எந்த பாவத்தையும் என்னை ஜெயிக்க எனக்கு பலன் இல்லை, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கன்னு சிம்பிள் ஜெபம் பண்ணுங்க. கடவுள் சூப்பராக நடத்துவாருங்க. ஆண்டவரே, இந்த டிவியோ இந்த படத்தையும் இந்த பாவத்தையும் என்ன பாவமோ நான் சிம்பிளாக டிவின்னு சொல்கிறேன், எந்த பாவத்தையும் செய்ய என்னால் விட முடியல, எனக்கு கிருபை செய்யுங்க நீ கேளுங்க, எல்லாவற்றையும் விட கடவுள் கிருபை செய்வார், அவர் இறக்க செய்வார். இங்கே சொல்கிற அவசரம் சொல்ல, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கடலோட பிரசன்னத்தில் நீங்க இல்லைனா, கடவுளை விட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது, 10 நாள் பொறுத்து பைபிள் எடுக்கிறது, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது, அடுத்த நாள் ஜெபத்தை விட்டுறது, ஒரு நாள் வேதத்தை வாசித்து ரொம்ப பிரசன்னத்தில் இருக்குது, கையில் காசு இருக்கும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் ஐயா அப்படின்னு சொல்கிறது, காசு இல்லாத போகும்போது ஜெபத்தை ஓரம் கட்டிட்டு டிவி சீரியல் உட்காந்து பார்க்கறது. பட் தானே, நீங்களாம் யாரும் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, அதனால் ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இதெல்லாம் தப்பாயா அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வசனம் சொல்லுது, நீ என் கூட இருந்து என்னில் நிலைத்திருந்தால், என்னுடைய வார்த்தையை கேட்டு டெய்லியும் கடவுளுக்கு நேரத்தை கொடுத்தினா என்ன நடக்கும், ரிசல்ட் என்ன சொல்கிறார்? என்னோடு கூட நீ உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுனா, கடவுளுடைய சத்திய வசனத்தை படித்து ஜெபிக்க ஆரம்பித்தா என்ன நடக்கும்னு சொல்ல பாருங்க, படிப்போம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்றார், நீங்க என் கூட நிலைச்சு மட்டும் இருந்தா போதும், பாரு, கூட வந்தா மட்டும் இருந்தோம். ஆண்டவர் கூப்பிட்டது யாருங்க? மார்த்தாள் கூப்பிட்டாலும் மரியாள் கூப்பிட்டாலும் ஆண்டவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? தம்பி சூரா சொல்ற கூப்பிட்டது யாரு? அதுவே நமக்கு டவுட்டு தான் பாஸ்டர்ன்றீங்க. மார்த்தாள், டீச்சர் சொல்ல மார்த்தாள் தான் பாஸ்டர் அப்படின்னா, மார்த்தாள் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் யார் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்தது? யாருங்க உட்காந்தது? மார்த்தாள். கடவுளை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வாங்கண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வரணும் போன வருந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. மார்த்தாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சூஸ் பண்ணாங்க. சொல்லுங்கள், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடலாம், ஆண்டவரே என் வீட்டில் தலைவர் போர்டெலாம் வச்சுருக்கலாம், வசனம் இயேசுவே என் தேவன். இயேசுவே வீட்டின் தலைவர் இல்லைங்க. மார்த்தாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஆனால் மார்த்தாள் கடவுளுடைய வசனத்தை கேட்கல. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சூஸ் பண்ணாங்க. கர்த்தர் சொல்றாரு, மார்த்தாளே நீ இந்த உலக கவலையினால, பல கவலையினால் அகப்பட்டு உள்ள மாட்டி அதை போய் கேட்டுட்டு இருக்க. சொல்லுங்க, தேவையானது கடவுளுடைய பிரசன்னம். நீங்க சொல்றது செடியானது
கொடியானது செடியில் நிலைத்திருக்கணும், கடவுளோட பிரசனத்தில் இருக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கவனிச்சிருந்தீங்கன்னா நீ ஒரு நாளும் என்ன பண்ண முடியும், ஒரு நாளும் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மார்த்தாள் தன்னை விட்டு மார்த்தாலே நீ அநேக வேலையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க. மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை சூஸ் பண்ணாங்க. நீ கடவுளை கூப்பிடலாம், வீட்டில் இருக்கலாம், ஆனால் சூஸிங் கையில் இருக்குது பாருங்கள். கடவுளுடைய பிரசன்னத்தில் யார் இருக்கிறாங்களோ, இந்த வசனத்தை படித்து முடிச்செல்லாம் படிப்போம். நீங்கள் 5வது வசனம் 5 படிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கடவுளுடைய பிரசன்னத்தை எப்படி, இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது? கடவுளோட கூட இருங்க போதுங்க. சொல்லுங்க, எப்படி இருங்க? கடவுளோட கூட இருங்க. ஃபாதர் பிரெக்மான்ஸ் பாட்டை நீங்கள் இப்போ இந்த வாரம் அவ்வளோ ப்ரெசன்ஸ் போட்டு ஃபுல்லு போட்டு உங்களெலாம் அமுச்சு விட்ருக்கேன். கேளுங்க, சும்மா ஒரு 1 hour நீங்கள் போட்டு வாக்கிங் போகும்போது நடந்து நீங்கள் ஜோம் பண்ணால் வேறு மாதிரி மாறிடுது. எதுவும் சொல்கிறீங்க, அட்மாஸ்வே மாறிடும். நாங்கள் ஃபாதர்கிட்ட ரொம்ப நாள் இந்த மீட்டிங்கெல்லாம் இருக்கும்போது ரொம்ப அவர் கூட இருந்து அட்டாச்சாக இருந்தோம். அவர் சாப்பாடு கொடுக்குற டைம் வருவார், அதுக்கப்புறம் உள்ளே போய்டுவார் ஜெபம் பண்ணுறது. ஃபாதர் பிரெக்மான்ஸ் ஐயா உள்ளே ஜெபம் பண்ணுவார். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்லிட்டு வராரு, இப்படி சொல்லிட்டு வராரு. என்ன சொல்லிட்டு வராரு? ஃபாதர் நாங்களாம் ஒர்ஷிப் பண்ணுக்கிறோம் சர்ச்சில், ஆனால் ஃபாதர் பிரெக்மான்ஸ் நின்று அல்லேலூயா அப்படின்னு சொன்னார். கர்த்தர் நல்லவன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. எப்படிங்க? கடவுளுடைய பிரசனத்தில் ஒருத்தன் இருந்தானா எல்லாமே மாறிடுங்க. ஈகோ மாறிடும், கோபம் மாறிடும், எரிச்சல் மாறிடும், பொறாமை குணம் மாறிடும். அத்தனை குறித்து பேசுகிற எல்லா விதமான தவறான எண்ணமும் மாறுவதுக்கு கொடியானது செடியில் நிலைத்திருந்தா போதும். கடவுளோடு கூட இருந்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறிடும். கடவுளுடைய பிரசனத்தில் ஒருத்தர் நீங்கள் டைம் கொடுத்து பாருங்கள், இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக மாறிடும். இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகள். உலகம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, நீங்கள் உலகத்தினுடைய ஆவியை நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபமெல்லாம் நன்றி செலுத்தி, கர்த்தாவே நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுதப்பா. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை எல்லாம் சொல்லாமா. என்ன மாற்ற முடியாது, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்ன கீழே தள்ள முடியாது. தேவ ஆவியானவங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் உலகத்தை மாற்றுவீங்க, எங்கள் ஏரியாவை மாற்றுவீங்க. உங்கள் ஏரியா ஆண்டவரை யாரும் ஏசாமி ஆண்டோட பிள்ளை வர முடியல, ஏரியா ரொம்ப அந்தகாரம், அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் வெளிச்சத்தை கொண்டு வர பிள்ளையாக மாறுவீங்க. தேவன் ஒளியாக இருக்கிறார். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தெருவில் வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் போனால் உங்கள் வீட்டில் வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், வசனம் சொல்லுங்க, நிலைத்திருக்கணும் பாருங்க. அப்படி நிலைத்திருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீ ஆண்டோடு கூட அட்டாச்மெண்ட்டாக இருங்க, கடவுளோட பிரசனத்தில் இருங்க. 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. 2 காரியத்தை ஊழியம், ஒன்று கவலையாக இருக்க முடியாது, இல்லை சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒன்று தான் செய்ய முடியும். கவலையும் சந்தோஷம் 2 ஒன்றா எடுக்க முடியாது. வசனம் 2த்துக்கு உங்களால் இருக்க முடியாது. ஒன்றை விட்டுட்டு ஒன்று வாங்க கடவுளுடைய பிரசனத்தில். கடவுள் சொல்றாரு, இதை எப்படி செய்ய முடியும்? நீ என் கூட இருன்றாரு. எல்லாம் சொல்லலாமா? இல்லையா? உம்மோடு வாழ்வது என் பாக்கிய, நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது நீரே எனது உயிர் துடிப்பு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, நீர்தானையா.
பாக்கியம் ஆண்டவரே, உங்களோட இருப்பது எனக்கு பாக்கியம் ஆண்டவரே. உங்களோட வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷம் நினைக்கிற எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் தர முடியாது. அது முடிவில் வருத்தத்தையும் வேதனை கொண்டு வந்துடும். இன்னைக்கு நீங்க எதெல்லாம் சந்தோஷம் நினைச்சு போறீங்களோ அது உங்களுக்கு வருத்தத்தையும் வேதனையும் தான் தரும். கடவுளுடைய பிரசனத்துக்கு வரும்பொழுது அது மகிழ்ச்சியும் சமாதானத்தை தரும். கேட்டுக்கு போகிற வழி, கெட்டு போகிற வழி விசாலமா இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழியோ குறுகி இருக்கிறது. நீங்க எதை சூஸ் பண்றீங்க? ஆண்டவரே, நான் உங்களுடைய வழியை சூஸ் பண்ண போறேன் ஆண்டவரே. இந்த கண், இந்த மனசு, கண்ணுன்னு சொல்ற இடத்துல மனசு சொல்லுது. உங்க மனசு தெளிவா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா தெளிவா இருக்கும். மனசுல 1000 எண்ணங்கள் உள்ள ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுங்க. அடுத்தவங்களை குறித்த கசப்பு வைராக்கியம் உள்ள இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தாலப்பா. எதை குறித்தாவது கசப்பு வைராக்கியம் உள்ள இருந்தா அதெல்லாம் வெளியே சரியாக்குங்க இயேசுவின் நாமத்தாலப்பா.